ஏசாயா தீர்க்கதரிசியில 45ஆம் அதிகாரத்தில் அபிஷேகிக்கப்பட்ட கோரேசுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாவை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிபீடத்தில் அதுனா பதுக்கப்பட்ட செல்வம். எங்குள்ள செல்வம்? பதுக்கப்பட்ட செல்வமா, மறைச்சி வைக்கப்பட்ட செல்வமா? அதை தேவன் நமக்கு தான் தருவாரா? அது யாருக்கு தருவாரா? அபிஷேகிக்கப்பட்டவங்களுக்கு. அபிஷேகம் என்பது ஒரு அனாயிட்டிங். அனாயிட்டிங் என்பது அது ஒரு கிணத்திலிருந்து ஊறிக்கிட்டே இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை நீங்க பார்க்கணும்னா, எலியா எலிசா, எலியா எலிசா, எலியா எடுத்துக்கொள்ள போகும்போது எலியா என்பவன் அபிஷேகிக்கப்பட்டவன். என்னப்பட்டவன்? அபிஷேகிக்கப்பட்டவன். 3 வருடம் மழை வரக்கூடாது, 3 வருடம் மழை நிற்கக்கூடாது. எப்படி? 3 வருடம் மழை வரக்கூடாது. அவன் சொன்னது அப்படியே நடந்தது. அதே மாதிரி 3 வருடம் மழை நிற்கக்கூடாது, மழை பெய்ய வேண்டும். அவன் சொன்னது அப்படியே நடந்தது. அப்ப இந்த எலியாட்ட அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்த பொழுது, அவன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, எலிசா என்கிற ஒரு தேவ மனிதன் அவனிடத்துல போனான். ஐயா, என்னப்பா வேணும்? உங்ககிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். என்ன வேணும்? அப்போ அப்பா, நீ கேட்டது ரொம்ப அரிதெல்லாம் இருக்கு, நீனே ஒரு அறிவிட்ட பேலாக இருக்க. அப்போ நீ கேட்டது என்னவா இருக்கு? ரொம்ப அரிதாக இருக்க. அப்போ சொன்னான், நான் போகும்போது நீ என்னை எடுத்துக்கொள்ளதை பார்த்துட்டேன்னா உனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கும். அந்த அபிஷேகத்தை சால்வம் மேலே வந்து விழுந்த உடனே அந்த எலியாவின் தேவன் எங்கேன்னு யோர்தானை அடிக்கும் போது அது 2ஆ பிறகு. அப்ப அந்த எலியாவினுடைய அபிஷேகம் இந்த எலிசாவுக்குள்ள 2ஆக, அதாவது இரட்டத்தனையாக, அவன் செய்யாத அதிசயத்தை, அவன் செய்யாத அற்புதத்தை, அவன் செய்யாத காரியத்தை இந்த எலியாவின் அபிஷேகம் இந்த எலிசாவுக்குள்ள இந்த அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த எலிசா ஒரு நாள் மரித்து போயிருந்தான். என்ன போயிட்டான்? மரிச்சு போனோன்னே அவன் கல்லறையில் இன்னொருத்தருடைய பிணத்தை கொண்டு வைக்காங்க. இவன் செத்து 1 வருஷம் ஆகிட்டு. 1 வருஷம் ஆனவொன்னே அந்த கல்லறையை அவங்க என்ன பண்ணலை? உங்களுக்கு நல்லா தெரியுமா, கல்லறையை விதைச்சி தோண்டி வச்சுன்னா அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, அடியில் இருக்கிற மண், இந்த பெட்டிக்கு உள்ளே போடுற மண் வந்து மேலே வந்துடும். எந்த அளவுக்கு அந்த மண் இருக்கோ, பெட்டி உயரமாக இருக்கோ, எந்த அளவுக்கு அது நீளமாக இருக்கோ, அந்த அளவுக்குள்ள அந்த மண் என்ன பண்ணுறோம்? கல்லறைக்கு மேலே பெட்டி மாதிரியே வந்து. அது 6 மாதம் கழிச்சோடனே அந்த பெட்டி உள்ள என்ன ஆகும்? சுக்கு நூறா நொறுங்கி, அதுக்கு தான் உப்பு போடுறாங்க கல்லறையில். போடுவல்ல, உப்பெல்லாம் போடுதில்ல. ஆமாம், அவங்கெல்லாம் மும்மரமாக இருப்பாங்க. எங்கள் ஊரில் யாராச்சும் இறந்துட்டா அப்படின்னா என் பையன் அவங்க செட்டெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படி கல்லறை தோட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு தலைப்பா அப்படிலாம் கட்டிக்கிட்டு குண்டா உப்பை குண்டா அதை குண்டா இதை குண்டான்னு அந்த பெட்டிக்குள்ளே போடுவாங்க. இது எய்க்குன்னா 1 வருஷத்துக்குள்ளே அழிஞ்சு போயிடக்கூடாது, இன்னும் ரொம்ப நாள் இருக்கட்டும். அந்த நாட்கள் அவங்க செய்யலைன்னு நினைக்க என்ன பண்ணிட்டாங்க? பெட்டி இப்படி இருந்தது, மண் இப்படி இருக்கு குமியலா. அது 1 வருடத்துக்குள்ள பொதக்குன்னு அந்த பெட்டி செமிச்ச உடனே மேல இருந்த மண்ணு புறம் பொதுக்குன்னு உள்ள போனோன்னு உள்ள இருந்த எலும்பு தபக்குன்னு மேல வந்துட்டு என்ன ஆயிட்டு? இப்படி மேல நிக்கி. பக்கத்துல ஒருத்தனை தார தப்பட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு பாடியை தூக்கிக்கிட்டு கல்லறை தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன வந்துட்டு? யுத்தம் வந்துட்டு, சண்டை வந்துட்டு. எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? எதிர்நாட்டுக்காரனை கண்டு அப்படியே குண்டை கண்ட உடனே, அம்ப கண்ட உடனே தூக்கிட்டு போன பிணத்தை நம்ம உயிருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த எலிசாவுடைய கல்லறைக்கு மேல இந்த பெட்டியை கொண்டு, மரண பெட்டி இப்படி வச்ச உடனே அடுத்த செகண்ட் இவனும் ஓடுறதுக்கு முன்னாடி பெட்டிக்குள்ள படுத்தவங்களுக்கு முன்னாடி ஓடுறான். அல்லேலூயா.